அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராமசன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி தமிழ் கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டனன், கணநாதன், ஐரை வீரன் என ஒட்டக்கூத்தரால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் ராஜராஜன். ஓகேங்களா? ஸோ சி தாங்க இதுக்கான ஆன்சர். 2ஆம் ராஜராஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சருங்க. ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவும் போல் நீங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள். ஒரு 10 கொஸ்டின் போட்டு வச்சுங்க. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா இணை எது? ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது பொருந்தாமல் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். சூப்பர். இந்நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா டி தான் இங்கே தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மீதி எல்லாமே கட்டு தான். ஓகேங்களா? ஸோ இசைப்பாட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல். கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ இசைப்பாட்டுனா என்ன வரும்? பரிபாடல்னு வரும். கரெக்டு தாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார், உலக வசனம் அப்படின்னா பழமொழி. இதுவும் கரெக்டு தாங்க. ஸோ வேளாண் வேதம் அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது? நாலடியாரை குறிக்கக்கூடியது. உலக வசனம் அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதுங்க? பழமொழி 400 வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ பழமொழி வந்து குறிக்கக்கூடியது. அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஆனால் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா மலைபடுகடாம் அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா கூத்தராற்றுப்படைனா தான் மலைபடுகடாமை குறிக்கும். ஓகேங்களா? கூத்தராற்றுப்படைனா தான் மலைபடுகடாம். நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா என்னதுங்க? முல்லைப்பாட்டு. ஸோ முல்லையே எப்பவுமே நெஞ்சில் வச்சுன்னு இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ முல்லைப்பாட்டு தான் நெஞ்சாற்றுப்படை. கூத்தராற்றுப்படைனா தான் மலைபடுகடாம். ஓகேங்களா? ஸோ இசைப்பாட்டு அப்படின்னா பரிபாடல். இது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று கொடுத்துருப்பேன். இசைப்பாட்டு அப்படின்னா கலித்தொகைன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பரிபாடல். ஓகேங்களா? இது ரெண்டுமே கரெக்டு தாங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் எது கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் பரிபாடல் தான் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை இருந்தாலும் நீங்கள் கலித்தொகை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் பரிபாடலுக்கு கொடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் பொருந்தா இணை எது? பாருங்கள், சொற்பொருளிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினுங்க. பொருந்தா இணை எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. சி தாங்க இதுக்கான ஆன்சர். இங்கே சி தாங்க தவறாக இருக்குது. ஏன்னா பீலி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மயில் தொகை. கரெக்டு தான். குறுகு அப்படின்னா நாரை. கரெக்டு தான். எயிறு அப்படின்னா தந்தம் இல்லைங்க, தவறுங்க. எயிறுனா என்ன வரும்? பல் வருங்க. ஓகேங்களா? ஸோ பல்லை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா எயிறு அப்படின்ற வார்த்தை. ஓகேங்களா? அப்போ இங்கே தந்தம் அப்படின்றது வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா பொறுப்பு அப்படின்னா தான் என்னென்னு வரும்? தந்தம்னு வரும். பொறுப்புனா தான் மறுப்பு அப்படின்னா தான் வந்து தந்தம். மறுப்பு அல்லது கோடு அப்படின்னா தான் எதை குறிக்கும்? தந்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? எயிறு அப்படின்னா எதை குறிக்கக்கூடிய வார்த்தை? பல். ஓகேங்களா? பல். எயிறு அப்படின்னா பல்லை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ தவறாக இருக்கிறதுங்க சி தான், பல்லுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அதே போல் கெந்தம் அப்படின்னாலும் பல்லு தான், ஞாபகம் வச்சுங்க. அசடி அப்படின்னா இடிங்க. ஓகேங்களா? அசடி அப்படின்னா இடி தான், அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ சி தான் அங்கே தவறாக வந்து. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். பீலி அப்படின்னா மயில் தொகை, குறுகுனா நாரை, எயிறுனா வந்து பல். ஓகேங்களா? ஸோ மறுப்பு அப்படின்னா தான் தந்தம் வரணும், அசடினா இடி. இங்கே டி சி தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்து கூற்றை கவனி. கூற்று 1, மருகி அப்படின்னா மருமகள், கொழுனர் அப்படின்னா கணவர், ஐயை அப்படின்னா மகள். சூப்பர். நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரி, ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா மருகி அப்படின்னா மருமகள் கரெக்டு தான். கொழுனர் அப்படின்னா கணவர் கரெக்டு தான். ஐயை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தாயை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? ஐயை அப்படின்னா யாரை குறிக்கக்கூடிய வார்த்தை? தாயை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் தாய் அப்படின்றதான் வரணும். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்கிறதுனால 1, 2 சரி, ஏ தாங்க இங்கே இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், அடுத்து பாருங்கள், பொருந்தா இணை எது? ஸோ நூலாசிரியர். இது எது பொருந்தாமல் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். எதுங்க இதில் பொருந்தாமல் இருக்குது?
பி தாங்க இதில் பொருந்தாமல் இருக்குது. இதுக்கான ஆன்சர் பி தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துடுறேன். நாரை வீடு தூத்தர், நாரை வீடு தூது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சக்தி முத்து புலவர். கரெக்ட் தாங்க. நாரை வீடு தூதுல சக்தி முத்து புலவர் தான் என்ன பண்ணியிருப்பார், நாராய் நாராய் செங்கல் நாராயன்னு பாடியிருப்பார். கரெக்டு தான். காசி காண்டம், ஓகேங்களா? ஏன்னா காசி காண்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் அப்படின்னு தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா காசி காண்டம் குமரகுருபரர் வராது. ஓகேங்களா? ஏன்னா காசி கலம்பகம், காசி கலம்பகம் அப்படின்னா தான் யார் வருவார், குமரகுருபரர் வருவாருங்க. ஓகேங்களா? காசி கலம்பகம் அப்படின்னா தான் குமரகுருபரர் வருவார். ஓகேங்களா? அப்போ இங்கே பி தான் வந்து தவறாக இருக்குது. ஏன்னா காசி காண்டம்னா யார், அதிவீரராம பாண்டியன். ஓகேங்களா? காசி காண்டம்னா யார் எதிர்ப்பார், அதிவீரராம பாண்டியன் எதிர்ப்பார். லிங்க புராணம், கூர்ம புராணம், காசி காண்டம், திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, வெற்றி வேர்க்கை ரொம்ப முக்கியம். வெற்றி வேர்க்கை எழுதும் அதிவீரராம பாண்டியர் தான். இதே இங்கே காசி கலம்பகன் வந்து தான் குமரகுருபரர் வரலாம். அப்போ பி தான் இங்கே தவறாக இருக்குங்க. ஓகேங்களா? நல்வழினா ஔவையார் கரெக்டு தான். பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும், இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர் தான் வந்து எழுதியிருப்பார். இதுவும் கரெக்ட் தான். ஓகே, நான் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. நாரை வீடு தூது அப்படின்னா சக்தி முத்து புலவர், காசி காண்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருவர், அதிவீரராம பாண்டியர் வந்து வரணும். நல்வழி அப்படின்னா ஔவையார், பண்டைய தமிழர் நாகரிகம் பண்பாடும் பாவாணர். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. 5வது கொஸ்டின். சர்வஞ்ச கவி என அழைக்கப்படுபவர் யார்? சர்வஞ்ச கவி என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் யாருங்க, ஒட்டக்கூத்தர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஒட்டக்கூத்தர் தான் எப்படி அழைக்கப்படுறாரு, சர்வஞ்ச கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா? அப்படியே பாருங்க. மதுர கவி, மதுர கவி அப்படின்னாலும் ஒட்டக்கூத்தர் தான். சர்வஞ்ச கவி அப்படின்னாலும் ஒட்டக்கூத்தர் தான். கவி ராட்சசன் அப்படின்னாலும் ஒட்டக்கூத்தர் தான். கோவை உலா அந்தாதிக்கு, இது நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். 3மே பாடுவதில் வல்லவர் வந்து ஒட்டக்கூத்தர். அதனால் கோவை உலா அந்தாதிக்குன்னு கேட்டாலும் ஒட்டக்கூத்தர் தான். ஓகேங்களா? அப்போ டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா திருத்தக்க தேவரோட அந்த பெயர் நம்மளுக்கு தெரியும். தமிழ் கவிஞருள் அரசர். ஸோ நான் ஒரு அப்படியே 4 ஆப்ஷன் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வரும். கம்பர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர்கண்பன், கவி சக்கரவர்த்தி, மணியன், அரையன், கல்வியில் பெரியவன், இதெல்லாமே கம்பரை குறிக்கக்கூடியது. சீத்தலை சாத்தனார், சீத்தலை சாத்தனாரை பற்றியும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சாத்தான் நன்னூர் புலவன், தண்டமிழ் ஆசான் ரொம்ப முக்கியங்க. தண்டமிழ் ஆசான் அப்படின்னா யாரை குறிக்கக்கூடியது, சீத்தலை சாத்தனாரை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், திருத்தக்க தேவர் அப்படின்னா தமிழ் கவிஞருள் அரசர், விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர்கண்பன், இது யாருங்க, தண்டமிழ் ஆசான். ஸோ சர்வஞ்ச கவி அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர், இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எப்படி அழைக்கப்படுறாரு, மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க, அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தாங்க இதுக்கான ஆன்சர். அடுத்து, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? சூப்பர். சி தாங்க இதுக்கான ஆன்சர், துரைமாணிக்கம். ஓகேங்களா? ஸோ துரைமாணிக்கம் அப்படின்றது தான் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயருங்க. ஓகேங்களா? ஸோ சோமசுந்தரம், சோமசுந்தரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீரா. சரிங்க. கலாப்பிரியா, கலாப்பிரியாவோட அந்த இப்போ இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம். வேங்கட மகாலிங்கம், இது ரொம்ப முக்கியங்க. நா பிச்சமூர்த்தி, நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் தான் வேங்கட மகாலிங்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் நான் வேங்கட மகாலிங்கம். துரைமாணிக்கம் அப்படின்றது பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். ஓகேங்களா? ஸோ அடுத்து துரைராசு அப்படின்னா முடியரசனோட இயற்பெயர். அதையும் நம்மளால் ஞாபகம் வச்சுங்க. நம்ம இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாங்களா? ஸோ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். கலாப்பிரியாவோட இயற்பெயர் தான் சோமசுந்தரம், நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் தான் வேங்கட மகாலிங்கம், பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம், முடியரசனோட இயற்பெயர் தான் துரைராசு. அடுத்து, புதுக்கவிதையின் தந்தை, புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? நா பிச்சமூர்த்தி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புதுக்கவிதையின் தந்தை அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. இப்போ தான் இவரோட இயற்பெயர் பார்த்தோம், வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ புதுக்கவிதையின் தந்தை வந்து நா பிச்சமூர்த்தி. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பாரதியார் வந்து சிந்துக்கு தந்தை. ஓகேங்களா, வாவேசு என்னதுங்க? தமிழ் சிறுகதையின் தந்தை. ஓகேங்களா, ஸோ கந்தசாமி இவர் எதுக்கு வருவார்? தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கந்தசாமி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைனா கந்தசாமி, சிந்துக்கு தந்தைனா பாரதியார், புதுக்கவிதையின் தந்தைனா நா பிச்சமூர்த்தி, தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு. தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யார்? தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யார்? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் தலபுராணம் பாடுவதில் வல்லவர். ஓகேங்களா, ஸோ காலமேக புலவரை பொறுத்தவரையிலும் என்னதுங்க? வசை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர், இது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மகாவித்வான் தெரியும், தலபுராணம் பாடுவதில். திருநாவுக்கரசர் வந்து பார்த்தோன்னா தாண்டக வேந்தர்னு அழைக்கப்படுவாருங்க. தாண்டகம் பாடுவதில் வல்லவர், அதனால தான் திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். அண்ணாமலை ரெட்டியாரை பொறுத்தவரையிலும் காவடி சிந்து பாடுவதில் வல்லவர். ஸோ அதனால தான் காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் அண்ணாமலை ரெட்டியார். ஓகேங்களா, அப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர், தலபுராணம் பாடுவதில் வல்லவர் இவர், தாண்டகம் பாடுவதில் வல்லவர் இவர், காவடி சிந்து பாடுவதில் வல்லவர். அடுத்து பெரியாரை வெண்திரள் வேந்தர் என அழைத்தவர் யார்? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க, எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பெரியார் அதாவது பெரியார் இருந்த அறிஞர் அண்ணா, ஸோ அம்பேத்கர், இவங்க பண்ணுற தகவல்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம முக்கியமாக வந்து ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ் அதில் வந்து நிறையவே கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ பெரியாரை வெண்திரள் வேந்தர் என அழைத்தவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பாரதிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாரதிதாசன் தான் பெரியார் எப்படி அழைச்சிருப்பாரு? வெண்திரள் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க? அழைச்சிருப்பாருங்க. ஓகேங்களா, அப்போ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். பாரதியார் பெரியாரை வெண்திரள் வேந்தன் அழைச்சவர் வந்து பாரதிதாசன். அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் பாருங்கள், 11வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதுங்க. குறுந்தொகையுடன் தொடர்பற்றது எது? ஸோ கீழே 4 பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எது குறுந்தொகையோட தொடர்பில்லாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொங்குதேர் வாழ்க்கை, வினையே ஆடவர் குயிர், செம்புல பயல் நீர் போல, அல்லிலாயினும் விருந்துவரின் ஓக்கம். ஸோ இதில் எது குறுந்தொகையோட தொடர்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.